ஹாய் ஹலோ வெல்கம் டு விஷால் அஃபிஷியல் ட்ரக் சிமுலேட்டர் ஈரோப். பேக் டு டியூட்டி கன்னியாகுமரி டு கேரளா சிங்கிள் டிரைவர். நம்ம இந்த வண்டியில் தான் போகிறோம். டியூட்டி ஏறுறோம். இப்போ தான் வந்திருக்கோம். அங்கே பாருங்கள், ஆஃபீஸ்க்கு வந்துட்டோம். எல்லாமே வண்டியில் நல்லா செக் பண்ணிகிட்ருக்கோம். ஆட்டோமேட்டிக் வேறு வண்டி. 100 அபோவ் போட்டிருக்குது. கீரு என்னான்னு தெரில. ஸ்பீடு 100 அபோவ்னு போட்டிருக்கு. வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம உள்ளே இருக்கோம். வெளில போய் தான் நம்ம வண்டி இப்போ தான் கண்டெய்னர் ஏற்ற போகிறோம். பாருங்கள், சைடில் நிற்கிதா ஆயில் கண்டெய்னர். எங்கே என்ன ஊருன்னு தெரில. மேப் அமுச்சுட்றோன்னாங்க. பார்க்கலாம். அந்த இடம் கேரளாவில் என்ன இடம்னு தெரில. மேப் அமுச்சுடுவாங்க. அமுச்சுட்றோன்னே சொல்கிறேன். போகலாம் பாருங்கள். இப்போ நம்ம அந்த சைடுலாம் பார்க்குறோம். ஏதோ ஃபால்ட் ஏதோ இருக்கான்னு. அங்கே பாருங்கள், 360 டிகிரிலையும் பார்க்குறோம். இப்போ நம்ம கண்டெய்னரில் ஏற்றிடலாம். ஆட்டோமேட்டிக் போட்டு தான் ஊற்றுறோம். இப்போ ஆட்டோமேட்டிக்கை நிப்பாட்டிட்டு நம்ம மேனுவல் போட்டுக்கலாம். ரிவர்ஸ் கீரு. அங்கே பாருங்கள், சைடில் இருட்டாகிடுச்சு. இப்போ தான் நமக்கு லோடு கிடச்சிது. அதனால தான் இப்போ தான் இந்த 2 பார்ட்டாக போட்டிருக்கோம். நம்ம ஒரு இடத்துல வெயிட் பண்ணி நம்ம சாப்பிட்ருப்போம். அது வரையும் ஒரு பார்ட்டு, அதுக்கப்புறம் இன்னொன்று வரும் பாருங்கள். சரி வாங்க, வண்டி எடுத்துகிட்டு பறக்க ஆரம்பிக்கலாம். பாருங்கள், மேனுவல் போட்டோம். இப்போ நம்ம சிட்டிக்குள்ளே இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக் போட்டுக்கலாம். ஃபுல்லாக டாப் கீரு போட்டிருக்கோம். டாப் கீரில் போட்டிருக்கோம். அவ்வளோதான். கம்பெனி விட்டு வெளில வந்துச்சு. நமக்கு எத்தனை கிலோமீட்டர்னால் 86 கிலோமீட்ரு. நம்ம ஃபுல்லாக 2 டேஸ் தான். நம்ம இதில் ஒரு என்ன கஷ்டம்னா 2 நாளில் 86 கிலோமீட்டர் நான்ஸ்டாப் ஓட்டி ஆகணும். டைமிங் லோடுனாலே இதுதான் பிரச்சனை. வாங்க அப்படியே பறக்கலாம். வர வழியில் நிறைய சம்பவம் ஆச்சு. ஒருத்தன் வண்டி அப்படியே தலைக்கீழ கவுக்கிற மாதிரி கொண்டு வந்து விட்டுட்டான். பாருங்கள், எல்லாமே கேப்சர் பண்ணிருப்போம். நம்ம ஸ்பீடையும் குறைச்சிட்டோம் பாருங்கள். 35 36 தான் போகுது வண்டி. 60 70 போக வேண்டிய வண்டி 35 36 தான் போகுது. பாருங்கள், ஹைவே போகிற வரையும் பொறுமையாக தான் போய் ஆகணும். ஏன்னா இது நம்ம ஏற்றிட்டு போகிற லோடு கொஞ்சம் காஸ்ட்லி. அந்த ஊர் காசுக்கு 2500. அந்த கேம் இதில் பார்த்தோன்னா அங்கே பாருங்கள், 30 31 தான் போகுது வண்டி. இந்த அளவு பொறுமையாக போகக்குள்ளேயே ஒருத்தன் அடிப்பாங்க பாருங்கள். டப்புன்னு கார்காரன் அடிப்பாங்க பாருங்கள். சைடில் மியூசிக்லாம் இருக்குது. மியூசிக் போட்டு அங்கே பாருங்கள் ராங் வேலை வரான். அங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள் வண்டியே கவுத்துட்டான். நமக்கு தான் டேமேஜில் லாஸ் ஆகும். பாருங்கள், ராங் வேலே வரானுங்க. பாருங்கள், பாட்டெல்லாம் போட்டோன்னா காப்பிரைட் போட்டுடுறாங்க யூடியூப்பில். பார்த்துக்குங்க. அதனால தான் யூடியூப் சாங்குன்னு தனியாகவே கொடுத்துருக்காங்க. நம்ம அதுதான் போடுறோம். பாருங்கள், டர்ன் அடிச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் அங்கே பாருங்கள் மேப் காமிக்குது. எங்கன்னா கேரளாவில் குமிலி தான் போகணும். அங்கே பாருங்கள் மேப் ஹைவேல போயிட்டு அப்புறம் பார்க்கலாம். ஹைவே போயிட்டுருக்கோம். அங்கே பாருங்கள், அடிச்சிட்டான் பாருங்கள் பின்னாடி. அங்கே பாருங்கள் எப்படி போகிறானுங்க பாருங்கள். அங்கே பாருங்கள் போடு, வண்டியே தலையில் கவுக்குறான். இந்த இடத்துலலாம் போலீஸ்லாம் கூட வந்தாங்க. நம்ம அதெல்லாம் கேப்சர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இங்கே பாருங்கள், வண்டி 30 31 போக்குள்ளே இப்படி போட்டு அடிக்கிறானுங்க. டாப் கீரெலாம் போட்டோன்னா அவ்வளோதான், வண்டி தலைகீழ கவுந்துடும். அதே மாதிரி நம்ம சிட்டிக்குள்ளே ஓட்டுற வரையும் கொஞ்சம் கம்மி பண்ணி ஓட்டிக்கிறதே நல்லது நமக்கு. ஏன்னா ரொம்ப வேகமாக போய்ட்டுனா வண்டி அப்படியே தலைகீழ கவுந்துடுவானுங்க அடித்தானுங்கன்னா. பாருங்கள், அங்கே பாருங்கள் சைடில் மேப் காமிக்குதுல. ஹைவே வரப்போகுது. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் ஹைவே இருக்குது. 77 கிலோமீட்டர் இருக்குது நம்ம ரீச்சிங் பாயிண்ட்டுக்கு. வாங்க பார்க்கலாம். நமக்கு அப்புறம் ஏற்றுற வண்டிலாம் முன்னாடி போகுது. நம்ம தான் கொஞ்சம் லேட்டாக போகிறோம். ஏன்னா நம்ம டியூட்டிக்கு வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. லோடு முன்னே கிடச்சிருச்சு. ஓனரில் ஃபோன் அடிச்சு சொல்லிட்டாங்க. நம்ம தான் கொஞ்சம் லேட்டு. நம்ம இது 2 பார்ட்டாக போட்டிருக்கோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி பாருங்கள், நம்ம ஹைவே ஏறிட்டோம். பாருங்கள் இண்டிகேட்டர் போட்டு நம்ம இந்த வாரத்துக்கு வந்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம போட்டோம், ஃபுல் ஸ்பீடு போட்டிருக்கோம். என்ன ஆகுதுன்னு தெரில, பார்ப்போம்.
67 68 போகுது. பெட்ரோலும் கம்மியாக, டீசலும் கம்மியாக தான் இருக்குது. இருந்தாலும் வாங்க பாருங்கள், இப்போ போலீஸ் வந்து அந்த எடை போடணும்ல, அதுக்கு வந்து நம்ம போலீஸ் இதுக்குள்ளே போய் போட்டுக்கலாம். ஆனால் எதுக்கு இங்கே காசு அதிகமாக வாங்குறாங்கன்னு தெரில. மீதி இடத்துலலாம் கம்மி தான், இங்கே மட்டும் 500 வாங்க பாருங்கள் சைடில் போலீஸ். இது வீடியோ எடுக்க விடுவாங்களா என்னன்னு தெரில, கேட்டு பார்க்கலாம். எடுக்க விட்டாங்கன்னா நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம். அவங்க சைடில் அவங்க எடை போட்டு நமக்கு அக்கௌண்ட்டில் வந்துடும் பில்லு, நம்ம காசு பே பண்ணிக்கலாம். பாருங்கள் வீடியோ எடுக்கிறதுக்குலாம் எதுவும் சொல்லலை. மேலே பாருங்கள் வந்துருச்சு. 500 லெஸ் பண்ணிட்டாங்க. 500 நமக்கு பில்லு வந்திருக்கு. எதுக்கு தான் 500 போடுறாங்கன்னே தெரிலங்க, இவ்வளோ ரேட்டு. வாங்க அப்படியே சைட்லலாம் பாருங்கள், நைட்டாக இருந்தாலும் வேறு லெவலில் மரம்லாம் இருக்குது. வேறு லெவலில் ரியலிஸ்டிக்காக இருக்குது, எப்பயும் இருக்க மாதிரி. என்னடா நைட்டில் மரம் இருக்குதுன்னு சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதுங்க, அந்த ஒரு இடம் அப்படி இருக்குது. ஃபஸ்ட்டு டோல் நம்மளுது, நம்ம வண்டி எடுத்து ஃபஸ்ட்டு டோலு பாருங்கள். நம்ம 2 டோல் கடந்து போனோம். ஒரு பெட்ரோல் பங்க்கு, அப்புறம் ஒரு சாப்பாடு இடம், அப்புறம் ஒரு ரூம்ஸு, எல்லாம் கடந்து தான் போய் ஆகணும். அங்கே பாருங்கள் அந்த சைடில் போகிறதுல அந்த ராலி தான் நமக்கு முன்னாடி ஏற்றுனது. நமக்கு அப்புறமும் லோடு ஏற்றி தான் இருக்காங்க, நைட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. மணி இப்போ என்னென்னா நைட்டு 12 மணி ஆகுது, இன்னமும் லோடு ஏற்றுறாங்க. லோடு என்ன லோடுன்னு கேட்டிங்கன்னா, எண்ணெய் ஏற்றிட்டு போகிறோம் நம்ம சீடு ஃபேக்ட்ரிக்கு. எண்ணெய் இங்கேருந்து எண்ணெய் ஏற்றிட்டு போய் கொடுத்தோன்னா அவங்க அடுத்தது என்ன லோடு சொல்கிறாங்கன்னு தெரில. அப்படியே வீடியோ தொடர்ந்து பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போலாம் வியூஸே போக மாட்டேது சேனலு. நம்ம இந்த ஒரு வீடியோ எடுத்து எடிட்டிங் பண்ணோன்னா எவ்வளோ நேரம் ஆகும் உங்களுக்கே தெரியும். ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் கூட பண்ண மாட்டேறீங்க. பெட்ரோல் பங்க் வரப்போகுது, இன்னும் 44 கிலோமீட்டர் இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க், அதாவது நம்ம வண்டி ஓட்டுற இடத்துல பெட்ரோல் பங்க்கு. பெட்ரோல் நம்ம போய்க்கலாம். இந்த லோடு போச்சுன்னா சரியாக இருக்கும். 87 கிலோமீட்டரு என்னமோ 88 கிலோமீட்டர் வருது கும்ளி கன்னியாகுமரியிலேருந்து. பாருங்கள் இண்டிகேட்டர் போட்டு அப்படி திரும்பணும். இப்போ சைடில் பைத்தியக்காரனாட்டம் வருவானுங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டல், இந்த ஸ்லீப்பிங் ஏரியா அங்கே மேலே போட்டுருக்கு பாருங்கள் ஹோட்டல்னு. நம்ம இங்கே எங்கேயுமே நிறுத்த வேணாம். அங்கே பாருங்கள் முன்னாடி போகுது பாருங்கள் அந்த வண்டி, நமக்கு முன்னாடி ஏற்றின வண்டி. அவங்க எங்கேயும் நிறுத்திருக்காங்க போல், அதான். இங்கே பாருங்கள் சைடில் வரானுங்க பாருங்கள், எந்த அளவு ஈடு கொடுத்து வரானுங்கன்னு பாருங்கள். நம்ம இப்போ சைடில் போய் ஆகணும். இன்னும் சாப்பிட்ணும். அதுக்கு தான் பாருங்கள் வந்துட்டோம், சைடு வந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடும், இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்துடும் நினைக்கிறேன். அந்த இது சாப்பிட்றதுக்கு தபா வந்தாலும் எது இருந்தாலும் ஓகே தான். நமக்கு இன்னும் சாப்பிடல காலிலேருந்து. வண்டி டிரைவர் சர்வீஸ் பண்ணி விட்டு போயிட்டாரு. நம்ம அப்புறம் அங்கேருந்து வந்தோம். நம்ம கடலூர் டிஸ்ட்ரிக்கு இங்கே வந்தோம், கன்னியாகுமரி வந்தோம். சாப்பிட்லாம் அங்கே பாருங்கள் வந்துட்டோம். வண்டி ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே விட்டுக்கலாம். இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பார்ட் 2ல் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள் அங்கே ஒரு வண்டி நிற்கிது, அது இப்போ போகுது. நம்ம ஏற்றினாலும் அந்த கம்பெனிக்கு தான் அந்த வண்டி போகுது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்கள் பார்த்து